Welcome back guys. So இப்போ இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா பைத்தான்ல arithmetic operatorsனா என்ன? So அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறது. So arithmetic operatorsனா addition, subtraction, multiplication, division, remainders. So இது ரிலேட்டடான விஷயங்களை பத்தி பார்க்கிறது. சிம்பிளா சொல்றதா இருந்தா எல்லா basic arithmetic operations எல்லாத்தையுமே தான் நம்ம arithmetic operatorsனு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பைத்தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது. ஸோ ஜஸ்ட் நம்ம எப்படி ஒரு வே ஆஃப் ரைட்டிங், இப்போ உங்களோட 10 into 20யோட வேல்யூ என்ன, இல்லை 20 + 6ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம எப்படி ஜஸ்ட் ஒரு பேப்பர் அண்ட் பென்ல எழுதுவோமோ அதே மாதிரி நம்மளோட பைத்தான்லையும் நம்ம டைரெக்டாக அப்படியே எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே let me give a multiplication operator. So 10 star 12. Okay, so இப்போ நான் யூஸ் பண்றது பைச்சாம்ங்கிற ஒரு ஐடி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 10 star 12ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வராது. ஸோ we need to give a print statement. ஓகேவா? ஸோ print 10 star 12 கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ 10 into 12ஓட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம அடிஷன் பார்க்குறோம்னா 10 + 12. ஸோ 10 + 12ஓட வேல்யூ 22. ஓகே, ஸோ இந்த சேம் வே உங்களுக்கு மைனஸ் வேணுமா? ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னா 10 - 12ஓட வேல்யூ என்னன்னு செக் பண்ணிங்கன்னா -2. ஸோ உங்கள் வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலும் அந்த வேல்யூவை நெகட்டிவாக காமிக்கும். ஓகேவா? இப்போ இதே விஷயத்த நம்ம டிவிஷன் பண்ணால் மட்டும், ஓகே, த வே ஆஃப் பிஹேவியர் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். நல்லா செக் பண்ணி பாருங்க. 10 divided by 12, ஆர் ஃபார் ஈஸியர் வே ஐ கேன் கிவ் 80 divided by 8 நான் கொடுக்குறேன். 80 divided by 8 is obviously 10. ஓகே, உங்களுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்க, 10.0. ஓகேவா? ஸோ 10.0ங்கிறது இது ஒரு ஃப்ளோட். ஓகேவா? ஸோ இன் சிம்பிள் வேஸில் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம். ஸோ சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இன்டீஜர்னா ஹோல் நம்பர்ஸ். ஓகே, floatனா decimal numbers. ஓகே, ஸோ இன்டீஜர்ங்கிறது உங்கள் ஹோல் நம்பரும் ஃப்ளோட்டுங்கிறது உங்களோட டெசிமல் நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ஸில் இருக்கும். இப்போ நம்மளோட அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸோ இது மூணுமே உங்களுக்கு இன்டீஜர் டிஃபால்ட் வேல்யூ வந்து உங்கள் இன்டீஜராக இருக்கும். தேவைப்பட்டால் அது ஃப்ளோட்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 10.2 + 1.1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் இன்புட்டே ஃப்ளோட்டில் இருக்கிறதுனால அவுட்புட் ஃப்ளோட்டில் வரும். ஸோ தட் இஸ் எக்ஸ்பெக்டட் உங்களோட அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். பட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் பிஹேவியரே ஃப்ளோட் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி இன்டீஜராக மாற்றுறது, ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போன செஷனில் வேரியபிள்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த ஒன் ஆஃப் த செஷன்ஸ் நம்ம வேரியபிள்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ வேரியபிள்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்டோர் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு இடம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸை வச்சு நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ லெட் மீ ஸ்டோர் திஸ் வேல்யூ as a. ஏங்கிற ஒரு வேரியபிளை 80 divided by 10 அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இப்போ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ print a. ஓகேவா? ஸோ இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இட் ஷோஸ் an error. ஓகே, என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இண்டென்டேஷன் எரர். ஓகே, ஸோ இட்ஸ் மை மிஸ்டேக் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ பைத்தான் இஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் இண்டென்டேஷன். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் எப்பயும். ஸோ இப்போ உங்களுக்கு 10. ஓகேவா? ஏவோட இன்ஃபர்மேஷன் இஸ் 10. இதே ஏ இப்போ
இப்போ நான் 2 ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது 80/8 அதாவது 80/8 டேரெக்டாக கொடுத்தோம் 10.0ன்னு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, 2 தடவை டிவைட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இந்த 2 ஸ்லாஷும் கண்டினியூஸாக வந்துச்சுன்னா இதோட அவுட்புட் உங்களோட ஹோல் டிஜிட்டை மட்டும் தான் எடுத்துக்கும், டாட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்காது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 80.5/8 கூட கொடுக்கலாம். உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃப்ளோட்டாக வருது, ஏன்னா இது ஃப்ளோட் டிவைடட் பை இன்டீஜர். பட் ஆனால் உங்களுக்கு 80.5/8 இருக்கக்கூடிய மற்ற வேல்யூஸ்லாம் வராது. லெட் மீ கிவ் யூ மோர் கிளாரிட்டி. 83.5/8 கொடுத்து இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். அவுட்புட்டை பாருங்கள், உங்களோட இன்டீஜர் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு வரும். டாட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேல்யூ இருந்தாலும் அந்த வேல்யூஸ் இங்கே வராது. ஓகேவா, நீங்கள் டபுள் ஸ்லாஷ் கொடுக்கறதோட யூசேஜே அதுதான். சிங்கிள் ஸ்லாஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இன்டீஜர். இதுனா டிஃபால்ட் வேல்யூ இஸ் நாட் அன் இன்டீஜர், பட் உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து நீங்கள் இன்டீஜரில் ரெப்ரசென்ட் பண்ணால் இன்டீஜர் வரும். சாரி, ஃப்ளோட்டில் ரெப்ரசென்ட் பண்ணால் ஃப்ளோட்டில் வரும். டிஃபால்ட் இஸ் அன் இன்டீஜர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதோட வேல்யூ நமக்கு ஃப்ளோட்டில் வரும்னு தெரியும் டிவைட் பண்ணால். இப்போ இந்த ஃப்ளோட்டில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி நம்ம இன்டீஜராக மாற்றணும்னா, ஸோ either டைரக்டாக இப்போ நம்மளுக்கு இன்டீஜராக அதோட அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான ஒரு arithmetic operators. ஸோ இப்போ இந்த arithmetic operatorsல என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்? ப்ளஸ், ஆட், மைனஸ்ங்கிறது இட்ஸ் சப்ட்ராக்ஷன், ஸ்டாருங்கிறது which is multiplication, and division gives only the quotient in integer format. Division க்கு மட்டும் by default the output is float. Okay, so இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட அவுட்புட் எதை பேஸ் பண்ணி என்ன ரெப்ரசன்டேஷனில் வரும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம் போர்ட் மாஸ் ரூல்னு. ஸோ பேஸ்ட் ஆன் த கண்ட்ரிஸ் இதோட ரெப்ரசன்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ போர்ட் மாஸுங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ராக்கெட், நெக்ஸ்ட்டு ஆஃப்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் டிவிஷன், multiplication, add and sub. Okay, so இந்த bracket மட்டும் இங்க exponent. ஓகேவா, ஸோ அந்த போர்ட் மாஸ் ரூட் மாதிரியே தான் இருக்கும், பட் இங்கே ஆஃப்ங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடையாது, அது போல எக்ஸ்போனன்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஒரே விஷயத்தை மட்டும் மறந்தாச்சு. ஸோ எக்ஸ்போனண்ட்டை பற்றி மட்டும் நம்ம சொல்ல மறந்துட்டோம் arithmetic operatorsல. ஸோ எக்ஸ்போனன்ட்னா which is nothing but இப்போ உங்களுக்கு 2 power of 3. ஸோ இதோட அவுட்புட் என்னன்னா 2 into 2 into 2. ஓகேவா, ஸோ which is equal to 8. ஸோ 2 power of 3 சொல்கிறோம் தெரியுமா, 2 power of 3 is equal to 8. இதே மாதிரி 2 power of 4னா நம்மளுக்கு இன்னொரு தடவை 4. The output will be represented as 16. ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம எக்ஸ்போனன்ட்னு சொல்கிறோம். இதை நம்ம பைத்தானில் எழுதுறதுக்கு 2 ரெண்டு தடவை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை போட்டுட்டு 4. ஸோ திஸ் இஸ் சிமிலர் டு, ஓகே, ஸோ இதுதான் பைத்தான் வே ஆஃப் ரெப்ரசென்டிங் த எக்ஸ்போனன்ட் வேல்யூஸ். ஓகேவா, ஸோ இதோட அவுட்புட் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இதோட வே ஆஃப் அப்ரோச் வச்சு சின்னதாக ஒரு arithmetic operations பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட்.
இப்போ இந்த ஏக்கு நான் இன்டிஜர் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேல்யூவை இப்போ நான் 2 cap of 6ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? 2 cap of 6ஓட வேல்யூ வந்து 64 நம்மளுக்கு வரணும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ட்ரை. அதுக்கு முன்னாடி இது let me run this. Oh, sorry. கமாண்டை தப்பாக போட்டேன். ஸோ 2 power of 2 star 6ங்கிறது 2 exponent of 6. ஓகேவா? ஸோ ஒரு அவுட்புட் வந்து 64. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே 2க்கு பதிலாக இப்போ நான் 9 cap of 27 கூட நான் கொடுக்கலாம். எனக்கு அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இந்த the value is the really huge number. ஓகே, ஸோ அதனால் எனக்கு ஒரு வேல்யூ படிக்க வரல. ஸோ இதோட அவுட்புட் இப்படி தான். ஸோ இதோட எக்ஸ்பெனன்ஷியல்ங்கிறத வச்சு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி உங்கள் IPv4ஓட அட்ரஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். IPv6ஓட வேல்யூ எவ்வளோ வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 power of 32ங்கிறது உங்கள் IPv4 அட்ரஸ். ஸோ அதுலேயே கிளாஸ் ABC நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ இதே இது உங்களோட IPv6 இருந்துச்சுன்னா it will be something this much of IP address. Okay, so it's really a huge number. So இதுதான் உங்களோட arithmetic operators. So இப்போ இதை வச்சு நம்ம இந்த போர்ட் மாஸ் ரூலுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் வேறு ஒன்று எழுதி பார்த்துருவோம். let me write as first எடுத்தோன்னே A is equal to I need a A 3 into 3 plus 3 ஓகே. ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ இங்கே ரெப்ரசன்டேஷனுக்கு நான் ஏன்னு கொடுத்துட்றேன். ஏ இதோட அவுட்புட் இப்போ என்ன வருது? 28 வருது. ஓகே, ஸோ இதோட அவுட்புட் 28 வந்தது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா ஆஸ் பர் இந்த ரூல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ 2 into ஃபஸ்ட் எடுத்த ப்ராக்கெட் தான் செக் பண்ணும். 2 into 5 அவுட்புட் இஸ் 10. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 10 ஆட் பண்ணி 10ங்கிற அவுட்புட் எடுத்துக்கும். ரெண்டாவது 3 power 2. ஸோ 3 into 3ங்கிற ஒரு வேல்யூ மாதிரி. ஸோ விச் இஸ் 6. ஸோ இது ரெண்டுக்கு நல்ல ப்ளஸ் 6. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் 3 into 3 9. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ 2 star 5 is 10 ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 power of 2 சாரி 3 into 3 சாரி இட்ஸ் 9. ஸோ 10 plus 9 is 19. 19 plus 9 is 28. ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஹியர். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த போர்ட் மாஸ் ரூலுங்கிறத பேஸ் பண்ணி தான் அதோட ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை செக் பண்ணும், ரெண்டாவது எக்ஸ்பெண்டை செக் பண்ணும், மூணாவது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இப்போ இதே இது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ மட்டும் வச்சு செக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 3 into 3ஓட வேல்யூ 9. ஓகே, ஸோ 9 plus 3 நீங்கள் எடுத்துக்கோ. ஸோ லெட் மீ கிவ் லைக் திஸ். ஓகேவா? 3 into 3ஓட வேல்யூ இஸ் 9. 9 plus 3 9 plus 3 is 12. ஸோ 12 square 12 into 12 is 144. 144 plus 10. ஸோ நீங்கள் வேறு வே ஆஃப் அப்ரோச்சில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் இஸ் டோட்டலி டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது ப்ராக்கெட்டை செக் பண்ணுது. நெக்ஸ்ட் விச் இஸ் 3 square and then 3 into 3. Okay, so இது ஒரு 9, இது ஒரு 9 plus 10. So the total output is 28. So இதுதான் பேசிக்காக arithmetic operators பைத்தானில் நம்ம ஒர்க் பண்ண போகிறது. That's it. So இதில் ஏதாச்சும் கொஷின்ஸ் இல்லை queries இருந்தால் just give a comment.
ஸோ அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.